ஹலோ வணக்கம் எம்மோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனித முன்னேற்ற டீம்லேருந்து படிக்க வச்ச ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவர் பேர் வந்து ஆர்மோனியரா என்ற விக்கி. ஸோ அவர் வந்து 12th வந்து ஆக்சுவலாக பாஸ் பண்ணிட்டார். நம்மளோட ட்ரஸ்ட்லேருந்து படிக்க வச்சோம் அவரை லாஸ்ட் 1 இயர் 12th ஃபுல்லாகவே. ஸோ இன்றைக்கி அவர் பாஸ் பண்ணிட்டார். ஸோ அவர் வந்து சின்னதாக ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கலாம். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க அவங்க வீட்டுக்குள்ளே போய் நம்மளோட இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என் பேர் ஆறுமுகனாயினார். பட் நான் வந்து +2 முடிச்சு காலேஜ் போகிறேன். பிகாம் எனக்காக அந்த அண்ணன் வந்து பேஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ரொம்ப நன்றி கேட்டுக்கிறேன். நன்றிண்ணா. எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. எங்கள் அப்பா வந்து ஏழை, என் அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் பிகாம் இப்போ தான் +2 முடிச்சு காலேஜ் போகிறேன். மனித முன்னேற்ற டீம் வந்து உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு? விஓசி ஸ்கூலில் தம்பி ஸ்கூலில் சேர்த்துருந்தேன். அங்கே உள்ள டீச்சர் வந்து பார்த்து ஹெல்ப் கேட்டனால அவங்க இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்த்து அவங்க மூலயமா தான் அந்த டீச்சர் தான் எங்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 10th எழுத +2 எழுத எல்லாத்துக்குமே அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. வள்ளி டீச்சர் அவன் ஸ்கூல் டீச்சர். அவங்க பாஸ்ட் 1 இயரா நம்ம வந்து அவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு லைக் வேற இப்போ அடுத்த கட்டமா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுது எங்ககிட்ட? அவனுக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் படிக்கணுங்கிறான். ஓகே, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாரு அவரு? பிகாம் படிக்கணுங்கிறான். பிகாம் படிக்கணும். சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து பாஸ்ட் ஒரு வருஷமா நம்ம வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு லைக் எங்களுக்கு நீங்க ஏதாவது எங்களோட டீமுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட குழந்தைகளுக்கு இன்னும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு. எங்களை மாதிரி இன்னும் கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணுவீங்கன்னு எதிர்பார்ப்போம். எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு பார்த்து செய்யுங்க. அது நல்லாயிருக்கும். ஸோ விக்கி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 63% எடுத்திருக்கீங்க. 314 மார்க் 500க்கு. தமிழில் வந்துட்டு 73, அதுக்கப்புறம் கணக்கில் வந்துட்டு 69. 2 பாடத்துலேயும் வந்து அதிகமாக மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த படிக்கிறதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தால், யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா நீங்கள் படிக்கிறது? நான் வந்து டியூட்டோரியல் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. பட் எங்கள் அண்ணன் வந்து எனக்கு ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க 4 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த அண்ணன் 4 பேர் வந்து பிரபு, மணிகண்டன், லசன், அப்புறம் சக்தி கணேஷ் ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க தான் பைக்கில் போய் கூட்டிகிட்டு வருவாங்க. வரும்போது அவங்களும் கூட்டிகிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் காலேஜில் என்ன படிக்கிற மாதிரி ஐடியா வச்சுருக்கிறீங்க நீங்கள்? பிகாம் வரைக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் படிக்க வைப்பேன். ஓகே. அம்மா, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். லைக் இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன மாதிரி? சாப்பாடு இருக்கும். அதனால உங்ககிட்ட கொஞ்சம் ஆட்டோவில் அனுப்புறதுக்கு நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 2 பசங்க ஓகே. அப்பா என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க? அவங்க அனுப்புக்கு தான் வேலைக்கு போறாங்க. அந்த மலைங்கிறது அனுப்பி வேலை இல்லை, கொத்த வேலைக்கு. ஓகே. காலைல போயிட்டு நான் சாயங்காலம் தான் வருவாங்க. பிள்ளைங்களை கூப்பிட முடியாது, ஆட்டோல இருந்து தான் அனுப்பணும். அந்த அதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ். +2 தம்பி எழுதிட்டான். அடுத்து காலேஜ் படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கு. எங்களுக்கு வசதி இல்லை. நீங்களும் உங்க டீமும் சேர்ந்து எங்களுக்கு இந்த பிள்ளைகள் படிக்கிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து யாராவது முன் வந்து எங்களுக்கு பிள்ளைங்க படிக்க வியூவர்ஸ் யாரும் லைக் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்மளோட மனித முன்னேற்ற ட்ரஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நாங்கள் இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப நன்றி. அவரை படிக்க வச்சது வந்து தனியாக நாங்கள் மட்டும் பண்ணல. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களோட ஹெல்ப் மூலமாக தான் நாங்கள் ஃபுல்லாக அவரை படிக்க வச்சிருந்தோம். 1 இயர் த்ரூஅவுட் இந்த 1 இயர் அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம் நீங்கள் எல்லாருமே தான். அண்ட் இப்போ வந்து அவர் அடுத்து காலேஜ் போகிறாரு. ஸோ அவர் வீட்டிலேருந்து காலேஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அவர் வந்து டெய்லி வந்து ஆட்டோ தான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு லைக் நீங்கள் யாராவது ஒருத்தர் லைக் கொஞ்சம் முன் வந்து லைக் அந்த ஒரு அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது கொஞ்சம் முன் வந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.